காங்கிரஸ், அடுத்து பாரதிய ஜனதா, அடுத்து திமுக, அதிமுக. இந்த கட்சிகளின் கோட்பாட்டை ஏற்று 60 ஆண்டுகள், அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக நாம் இந்த கட்சிகளினுடைய தத்துவங்கள், கோட்பாடுகள், ஆட்சி முறை ஏற்று வாழ்ந்திருக்கிறோம். எது ஒன்று இங்கே சரியாக இருந்திருக்கிறது, எந்த பிரச்சனை நமக்கு தீர்க்கப்பட்டிருக்கிறது, அதுதான் நம்ம எழுப்பி பார்க்கணும். இந்த காங்கிரஸ் ஒரு கட்சி எதுக்காக தமிழ்நாட்டுக்கு, சரி இந்தியாவுக்கு தான் எதுக்கு, இந்த பாரதிய ஜனதாங்கிற கட்சி எதுக்கு, தமிழ்நாட்டுக்கு எதுக்கு, அந்தந்த மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது எதற்கு, மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள் பிரிக்கப்பட்டது, பகுக்கப்பட்டது எதற்கு, நான் என் நிலத்தை ஆளுகிறேன், கேரளாவை மலையாளி ஆளட்டும், ஆந்திராவை தெலுங்கர் ஆளட்டும், பீகாரியை பீகாரி ஆளட்டும், குஜராத்தியை குஜராத்தி ஆளட்டும், கர்நாடகாவை கன்னடன் ஆளட்டும், இந்தியாவை யார் ஆள்வது, கூடி பேசி ஒரு வட்டமேசை வைத்து சுழற்சி முறையில் ஆள்வோம். 3 முறை அறிவார்ந்த பெருமக்களே, 3 முறை இந்த நாட்டை, இவ்வளவு பெரிய துணைக்கண்டத்தை ஒரே மாநிலத்தவர் ஐயா மோடி மட்டும் 3 முறை ஆளுகிறார். 3 முறை ஐயா அமித்ஷா. இந்த நாட்டின் முதன்மை பதவி 2ஐயுமே இந்த குஜராத்தியை எடுத்துக்கிறார்கள். உங்களுக்கு அருந்ததி ராய் என்ற ஒரு சரியும் சமூக செயற்பாட்டாளர், மதிப்பிற்குரிய அம்மையார், அவங்க சொல்றாங்க, இந்தியாவை 2 பேர் விற்கிறார்கள், 2 பேர் வாங்குகிறார்கள். ஒருவர் அதானி, ஒருவர் அம்பானி. விற்கிறவர்கள் ஒருவர் மோடி, இன்னொரு அமித்ஷா, 4 பேருமே குஜராத்திகள் என்று. இதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்க?